கல்பனா, யாரு என்ன நினைச்சாலும் அம்மா எடுத்த முடிவை மாத்திக்க போறதில்ல. உன் கல்யாணத்தை நடத்தாம விட போறதில்ல. அப்புறம் ஏன் நம்ம மத்தவங்களை நினைச்சு கவலைப்படணும்? அக்கா, அருண் கிட்ட இந்த விஷயத்த சொன்னியா? அதை சொல்றதுக்கான சூழ்நிலையே இல்லையே. அவ கூட சண்டை போட்டு வரதுக்கு தான் நேரம் சரியா இருந்துச்சு. அருண், அருண். அத்தை, அருண் வீட்ல இல்ல அத்தை, வெளியே போயிருக்காரு. ஏன் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டானா? இல்லம்மா, ரஞ்சிதாவை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டோம்ல, கெஞ்சி கூத்தாடி அவளை சமாதானம் செய்யறதுக்கு தான் அவன் கண்டிப்பா அவ வீட்டுக்கு தான் போயிருப்பான். அத்தை, என்னத்த இதெல்லாம்? நாம இங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்திருக்கோம். அவர் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது பத்தாதுன்னு இப்ப அவ வீட்டுக்கே அருண் போயிருக்காரு. 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் அருண் பண்றது நல்லாவா இருக்கு? இது பாருமா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. இன்னைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அவனால இந்த மாதிரிலாம் நடந்துக்க முடியும். அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டா அவனை அவ பக்கம் நகர விடாம பண்ணிடுவோம். இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்ன? அருண், நான் கிளம்பட்டுமா? என்ன யோசிக்கிறீங்க அருண்? இல்ல ரஞ்சிதா, உங்க அக்கா கிட்ட இப்பவே எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணுமா? ஏன் அருண் அப்படி கேக்குறீங்க? இல்ல, ஏற்கனவே அவங்க உடம்பு முடியாம இருக்காங்க. இந்த சமயத்துல உண்மையை சொன்னா அவங்க தாங்குவாங்களா? கஷ்டமா தான் இருக்கும் அருண். ஆனா இதுவே ரொம்ப லேட்டுன்னு தான் எனக்கு தோணுது. அக்காக்கு உடம்புல பிரச்சனை வந்தப்பவே நான் உண்மையை சொல்லிருக்கணும். அக்காவை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி நான் எச்சரிக்கை பண்ணிருக்கணும். அப்ப நீ அதை செய்யல? அந்த ஆளை பத்தி நான் என்ன சொன்னாலுமே அக்கா நம்ப மாட்டேங்கிற அருண். ஏன் மேலதான் கோவப்படுவா. என் உறவே வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு அவ அந்த ஆளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றா. அக்கா எதுவும் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நான் பெருசா எதையுமே சொல்றது இல்ல அருண். ரஞ்சிதா, இப்பவும் அதே ரிஸ்க் இருக்குல்ல. அப்போ இப்ப மட்டும் நீ சொல்றத அவங்க நம்புவாங்களா? நீ சொல்றது உண்மைன்னு அவங்க ஏத்துப்பாங்களா? அத நினைச்சு பயந்து இதுக்கு மேலயும் இந்த விஷயத்த தள்ளி போட முடியாது அருண். ஏன்னா அவ உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இன்னும் அவ அவனையே நம்பிட்டு இருந்தா அவ வாழ்க்கை மொத்தமும் போயிரும். அந்த ஆளை சும்மா விட்டா நமக்கும் பிரச்சனை தான் அருண். அந்த கல்பனாவை தூண்டி விட்டு ஏதாவது டிராமா பண்ணி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் தான் நினைப்பா. நிலைமை கை மீறி போயிட்டா அப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அருண். அவன் முகமுடிய கிழிச்சு எறிய இதுதான் சரியான நேரம்னு நான் நினைக்கிறேன் அருண். இவ்ளோ நாளா அந்த ஆள் மாறல திருந்தலன்னு பொதுவாதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உங்களுக்கும் கல்பனாவுக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியா கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் என்னெல்லாம் பண்றாருன்னு மொத்த கதையும் நான் சொல்ல போறேன். அக்கா என்ன முழுசா நம்ப கூட வேண்டாம். ஆனா கண்மூடித்தனமா அவனை நம்பாம அவனை கொஞ்சம் கவனிச்சாலே போதும். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு அவளுக்கே உள்ள ஒரு அலாரம் அடிச்சா போதும் அருண். அதுக்கப்புறம் அவளே சுதாரிச்சுப்பா. அக்காவோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கைன்னு ரெண்டுத்தையுமே காப்பாத்தணும்னா நான் இப்பவே இத செஞ்சாகணும் அருண். யார் அருண்? அம்மாதான். அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. டேய், நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உடனே கிளம்பி